கவுண்டரில் நெடுநேரம் காத்திருக்காமல் எளிதாக டிக்கெட் எடுக்கும் வகையில் யூடிஎஸ் மொபைல் செயலி மூலமாக முன்பதிவில்லாத ரயில் டிக்கெட், நடைமேடை டிக்கெட், சீசன் டிக்கெட் ஆகியவற்றை பெற முடியும். இருப்பினும் ஜியோ ஃபென்சிங் என்ற கட்டுப்பாடுகள் இருந்ததால் குறிப்பிட்ட எல்லைக்கு வெளியே இருந்து டிக்கெட்களை பதிவு செய்ய முடியாத நிலை இருந்தது. இந்நிலையில் ஜியோ ஃபென்சிங்கின் வெளிப்புற எல்லையை ரயில்வே நிர்வாகம் நீக்கியுள்ளது. இதனால் யூடிஎஸ் செயலி மூலம் ரயில் நிலையம் உட்பகுதி தவிர வேறு எங்கிருந்து வேண்டுமானாலும் டிக்கெட் எடுத்துக் கொள்ளலாம். ஆனால் டிக்கெட் எடுத்த 2 மணி நேரத்துக்குள் பயணம் தொடங்கும் நிலையத்தை அடைந்துவிட வேண்டும். இத்தகவலை ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்தனர். சென்னை விமான நிலையத்தில் 35 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அதை கடத்தி வந்த கம்போடியா நாட்டு பயணியிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த பயணி சர்வதேச போதை கடத்தும் கும்பலை சேர்ந்தவர் என்றும், தற்போது விசாரணை நடத்தப்பட்டு வருவதால் மேற்கொண்டு எந்த தகவலும் வெளியிட முடியாது எனவும் அதிகாரிகள் தரப்பில் கூறப்படுகிறது. சென்னை விமான நிலையத்தில் நேற்று முன்தினம் அதிகாலை 80 கோடி ரூபாய் மதிப்புடைய கோக்கைன் போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் நேற்று மேலும் 35 கோடி ரூபாய் மதிப்புடைய போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாடு முழுவதும் 7 கட்டங்களாக மக்களவைத் தேர்தல் நடத்தப்படுகிறது. முதல் கட்டமாக தமிழகம் உட்பட 102 தொகுதிகளில் கடந்த 19ஆம் தேதி வாக்குப்பதிவு நடந்தது. இதைத் தொடர்ந்து 2ஆம் கட்டமாக கேரளா 20, கர்நாடகா 14, ராஜஸ்தான் 13, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் தலா 8, மத்திய பிரதேசம் 6, பிஹார், அசாம் தலா 5, மேற்கு வங்கம், சத்தீஸ்கர் தலா 3, ஜம்மு காஷ்மீர், திரிபுரா, மணிப்பூரில் தலா 1 தொகுதி என ஒட்டுமொத்தமாக 12 மாநிலங்கள், ஒரு யூனியன் பிரதேசத்தை சேர்ந்த 88 தொகுதிகளில் இன்று வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. பிரபலமான இந்திய சாலையோர உணவான பானிபூரி மாஸ்டர் செஃப் ஆஸ்திரேலியாவின் சீசன் 16இல் இடம்பிடித்து நடுவர்களைக் கவர்ந்துள்ளது. சமீபத்தில் ஒளிபரப்பப்பட்ட அந்த சமையல் போட்டி நிகழ்ச்சியில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த போட்டியாளரான சுமித் சைகல் தனது விருப்பத்துக்குரிய பானிபூரியை தனித்த சுவையுடன் தயாரித்து நடுவர்களைக் கவர்ந்துள்ளார். மாஸ்டர் செஃப் ஆஸ்திரேலியா நிகழ்ச்சியில் இதற்கு முன்பு பல இந்திய வம்சாவளி போட்டியாளர்கள் தங்களின் முத்திரையை பதித்துள்ளனர். சஷி செலியா மற்றும் ஜஸ்டின் நாராயண் ஆகியோர் முறையே 2018 மற்றும் 2021 ஆண்டுகளில் மாஸ்டர் ஷெஃப் பட்டங்களையும் வென்றுள்ளனர். அதேபோல திபேந்தர் சிபேர், சந்தீப் பண்டிட் மற்றும் ஆதி நேவ்கி ஆகியோர் தங்களின் சமையல் திறமையால் நடுவர்களைக் கௌரவம் செய்துள்ளனர். இந்த நிலையில் மாஸ்டர் செஃப் சீசன் 16 போட்டியாளரான சுமித் சைகல் தனது சுவையான உணவால் நடுவர்களை வெகுவாக கவர்ந்துள்ளார். 46 வயதான இந்த இந்திய வம்சாவளிப் போட்டியாளர் தயாரித்த பானிபூரியின் சுவையில் நடுவர்கள் வியந்துள்ளனர். 11 வயது இரட்டைக் குழந்தைகளின் தாயாரான சுமித் மாஸ்டர் செஃப் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காகத்தான் பார்த்து வந்த விற்பனை மேலாளர் பதவியை விட்டுள்ளார். தனது சமையல் அபிலாஷிகளை நிகழ்ச்சியில் காட்டுவதற்காக அவர் இந்த துணிச்சலான முடிவை எடுத்துள்ளார். இந்த ஆண்டு மாஸ்டர் செஃப் ஆஸ்திரேலியா நிகழ்ச்சியில் சுமித் சைகல் மற்றும் தாஷ் கிளார்க் என 2 இந்திய வம்சாவளி போட்டியாளர்கள் பங்கேற்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கான்பூரில் உள்ள மத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் மிக இலகுவான குண்டு துளைக்காத பாதுகாப்பு கவசத்தை உருவாக்கியுள்ளது. இந்த ஜாக்கெட் 6 குண்டுகள் வரை தடுக்கக்கூடியது. 7.62 64 RABA குண்டுகளை கூட இந்த ஜாக்கெட் தடுக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த குண்டு துளைக்காத ஜாக்கெட் சண்டிகரில் உள்ள அணு ஆயுதாராய்ச்சி பரிசோதனை முனையத்தில் வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டது. இந்த ஜாக்கெட் புதிய வடிவமைப்பு அணுகுமுறையை அடிப்படையாக கொண்டது என்று மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. எடை குறைந்த மிக இலகுவான குண்டு துளைக்காத ஜாக்கெட்டை வெற்றிகரமாக உருவாக்கியதற்காக பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத்துறை செயலாளர் பாராட்டு தெரிவித்துள்ளார். இந்தியா பாதுகாப்புத் துறையில் சுயசார்பை அடைய இலக்கு நிர்ணயித்துள்ளது. இராணுவ தளவாடங்களை உள்நாட்டிலேயே வடிவமைத்து தயாரிக்கும் முயற்சியை மேற்கொண்டு வருகிறது. மேலும் இராணுவ கட்டமைப்பை நவீனப்படுத்தியும் வருகிறது. அதன் நீட்சியாகவே தற்போது மிக இலகுவான குண்டு துளைக்காத ஜாக்கெட் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இன்று 22 கேரட் தங்கம் விலை கிராமிற்கு 45 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் தங்கம் 6755 ரூபாயாகவும் 8 கிராம் தங்கம் 84,040 ரூபாயாக விற்கப்படுகின்றது. இன்று வெள்ளி விலை கிராமிற்கு 2 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் வெள்ளி 88 ரூபாயாக விற்கப்படுகின்றது.